தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா அமேசான்லேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், எங்கே என்ன மாதிரியான ரோலை அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனலும் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம அங்கேயும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ அமேசானோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தாங்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அமேசான் எந்த ரெக்யர்மெண்ட்டுக்குமே எந்த ஃபீஸோ டெபாசிட்டோ பே பண்ண சொல்ல மாட்டாங்க. இது ரீசெண்டாக ஒரு ஸ்கேமாக போயிட்டு இருந்ததுனால அமேசானோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே இதை பற்றின டீட்டெயில்ஸை ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன ரோல் அப்படின்னு பாருங்கள். SPS அசோசியேட், அதாவது செல்லிங் பார்ட்னர் சப்போர்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோலுக்கு தான் உங்களை எடுக்க போகிறாங்க. ADCA பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜாபுமே தமிழ்நாட்டில் தான், அதுவும் இந்தியா தமிழ்நாடு விர்ச்சுவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது டோட்டலாகவே ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தாங்க. ஓகே, இப்போது நிறைய பேர் அமேசானில் அப்ளை பண்ணி எந்த ஒரு ரிப்ளை காலும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த SPS அசோசியேட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இருக்கணும். நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட், அதாவது உங்களோட கெரியர் ஸ்கூலிங் எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்துலேயோ இல்லை CBSE ஸ்கூல்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி சென்னை பேஸ் பண்ணவங்கள நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சென்னைக்கு அப்புறம் இந்த கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி மெயின் சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு உங்களை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருந்து அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருந்து ரிப்ளை மெயில் வருங்க. ஓகே, ஸோ என்ன ரோலுக்கு கீழே வருவீங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலுக்கு கீழே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட்டுக்கு கீழே வருவீங்க. ஃபஸ்ட்டு இந்த ரோலை பொறுத்தளவுக்கு டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த விர்ச்சுவல் கான்டாக்ட் சென்டர் அசோசியேட் எல்லாமே டோட்டலாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஷெட்யூல்டு ஹவர்ஸில் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் லொக்கேஷனில் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. இப்போது ஷிஃப்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24/7 என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும். கன்சிக்யூட்டிவாக நீங்கள் 5 days ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும். அப்படி இல்லைனா ரொட்டேஷனல் பேசிஸில் உங்களுக்கு வீக்லி 2 நாள் லீவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 4 months உங்களுக்கு ட்ரைனிங் டைமுங்க. அந்த ட்ரைனிங் டைமில் உங்களுக்கு அன்பிளான்டு லீவ்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் எந்த லீவும் போட முடியாது. ஓகே, அடுத்து உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் இன்டர்நெட் இருக்கணும், விண்டோஸ் OS இருக்கணும், மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கு, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இது எல்லாமே உங்கள் சிஸ்டமில் எனேபிள்டாக இருக்கணும். கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ண முடியாதுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அஃபீஷியல் வெர்ஷனாக உங்கள்கிட்ட இருக்கணும். ப்ளஸ் உங்கள்கிட்ட ஒரு குட் இன்டர்நெட் கனெக்ஷன் வித் மினிமம் ஸ்பீட் ஆஃப் 20 Mbps ஸ்பீடில் இருக்கணும். நீங்கள் எந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆக்ட் ஃபைபர் யூஸ் பண்ணிக்கலாம், BSNL ஃபைபர் யூஸ் பண்ணிக்கலாம், ஏர்டெல் ஃபைபர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். பட் மினிமமாக 20 Mbps ஸ்பீட் நெட்டில் இருக்கணும். அந்த ஜியோவோட ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஜியோ ஏர்டெலோட பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டேட்டா பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது யூஸ் ஆகாது. ஸோ கொஞ்சம் நல்ல ஸ்பீடில் இன்டர்நெட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்கணும். அந்த மொபைல் ஃபோன் எப்பயுமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்கள் வீட்டில் பவர் பேக்கப், அதாவது UPS சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் பேஸ்ட் இன் சென்னை ஷுட் அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதான் சொன்ன மாதிரியே சென்னையில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் இந்த ஏரியாஸில் இருக்கவங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது உங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பாருங்கள். உங்களுக்கு எஃபெக்டிவாக, கிளியராக, ப்ரொஃபஷ்னலாக ரிட்டன் அண்ட் ஓரல் கம்யூனிகேஷன் இங்கிலீஷில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் கால்ஸ் அலாங் வித் இமெயில் சப்போர்ட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோன் கால்ஸில் இங்கிலீஷில் கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இமெயில்ஸ்லேயும் நீங்கள் அவங்க கொடுக்குற இமெயில்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட் ஷுட் பி லிவிங் ஆர் வில்லிங் டு ரீலோகேட் டு சென்னை அண்ட் ஒர்க் ரிமோட்லி வித் இன் த சிட்டி லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருவேளை நீங்கள் கோயம்புத்தூர்லேயோ மதுரையிலையோ இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சென்னைக்கு போய் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு, நான் சொன்ன இது எல்லாமே உங்களுக்கு ஓகேனா மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள்.
இதெல்லாம் உங்களால் பண்ண முடியும்னா மட்டும்தான் அவங்க உங்களுக்கு ரிப்ளை மெயிலே பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பிஇ பிடெக் எம்பிஏ முடித்த ஃப்ரெஷர்ஸ் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. இதை தவிர்த்து நீங்கள் ஆர்ட்ஸ் கிராஜுவேட்டோ சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். மாதிரி உங்ககிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு, ஹை டிகிரி ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எம்எஸ் ஆஃபீஸு, எக்ஸெல், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரு, மோசிலா ஃபயர்ஃபாக்ஸு, மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் இந்த மாதிரி பேசிக்கான ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் வித் கஸ்டமர் சர்வீஸில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பாருங்கள் அப்ளை நவுன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் போவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி அமேசான் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்பாங்க. அமேசான் அக்கௌண்ட் இருக்கிறவங்க டேரெக்டாக அப்படியே லாகின் பண்ணுங்கள். இல்லாதவங்க க்ரியேட் கொடுத்து அமேசான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் லாகின் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். நான் சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, நான் சொன்ன ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை கால் லெட்டர் மெயிலில் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.